துண்டம் அதில் ஒரு துண்டம் அதை படைத்து உயிர் கொடுக்கும் அவ்வளவு அழுகே இருந்த அச்சுதரும் எதுரைப்பான் முற்பிறப்பு உலகிலே பேசி எதிர்த்தான் கணீசுரரே ஆனதால் இப்பிறப்பு அரக்கன் நீ வந்தனுக்கு ஈனமில்லா சிரசு ஈரஞ்சாய் படையும் சிரசும் 12 கண்காதும் 10 வங்களோடு தான் படையும் என்றுரைத்தான் மறையோ நகமகிழ்ந்து வாய் சிரசு பத்தாய் வகுத்தாரணம் மாறே கூட பிறக்க குண்டிலிட்ட ரத்தம் அதை மாட அரைக்க குலமாய் பிறவி செய்தான் அப்போ படைக்கும் அவ்வளவில் மாயவனா மெய்ப்பான மெனிதனில் வியர்வை தன்னை உருட்டி விபீஷணன் என்று மெய் உருவம் தானாகி கௌசலமாயரக்கன் தம்பி என கருத்தாயே கூடியிருந்தே அரக்கன் குறியறிந்து வேடிக்கையாக வீட்டிரண்டு தான் உரைத்தான் 10 தலையான பாவியரக்கனவன் மற்றோ நிகரவுவா வாய்த்த பரமேசுரரை வணங்கி தவம் வேண்ட மனதில் பிரியமுற்று அங்கியே சர்வதம் இறஞ்சி நின்றான் அம்மானே தருமை கண்டே தலைபத்தரக்கனுக்கு தலைவரானோ செப்பு வரம்மானே அது 2 பத்தே கண்ணிருபத்துள்ளோனே ஏது வரம் வேணும் இப்போது சொல்லும் என்றான் அப்போதே ஈசுரரை அரக்கனவன் வணங்கி இப்போது ஈசுரரே யான் கேட்கும் அவ்வரங்கள் தருவோம் எனவே தந்தி முகவன் பேர் உருவாய் எனக்கு உறுதி செப்பும் என்று உரைத்தான் படியே ஈசர் ஆணையிட்டு தான் கொடுக்க சொல்படி கேட்டே அரக்கன் சொல்லுவான போது மூன்றிலோகத்திலுள்ள முனிவர் தேவாதிகளும் வேண்டும் பல ஆயுதமும் விதவிதமாய் அம்புகளும் வீரியமாய் நான் இருக்கும் விட்ட கோட்டை சுத்தி வந்த
மணிமேடைதன் மகிழ்ந்திருக்கும் அவ்வளவில் நீயாமலை அரக்கன் கெடுவதறியாமல் அம்மைதனை கண்டு அயர்ந்து முகம் சோர்ந்து கரும விதியால் கைமறந்து நின்றனனே இந்த உணர்வை நெடிய சிவம் அறிந்து அது அந்த அரக்கனுக்கு ஆதிவரம் கொடுத்து கேட்ட வரங்கள் கட்டியாய் தான் கொடுத்து நாட்டமுடன் சீதை நகையால் அழிவாயன்று இரக்கமில்லான் கேட்ட ஏற்ற வரங்கள் எல்லாம் அரக்கனவன் தனக்கு ஆதி மிக கொடுத்தான் ஆதி கொடுத்த அவ்வரங்கள் அத்தனையும் நீதியில் நான் வேண்டி நெடியோந்தனை வணங்கி கொண்டு போகும்போது குன்றெடுத்த மாயவரும் கண்டு மறித்து கவுசலமிட்டு மாயன் அரை கோடி வரமாய் ஆக்கிவிட்ட மாயவரும் சரக்கோடி தான் தோற்று போயினே ஆதியை தொழுது போற்றி அரக்கனும் வரமும் வேண்டி சீரிய சீதையாலே சீவனு கிடரும் பெற்று வாரிய 3 கோடி வரமது தோற்று பின்னும் மூரியன் 3 லோகம் முழுதுமே அடக்கியாண்டான் முக்கோடி வரத்தை உச்சி கொண்டார் மாயவரும் அக்கரை கோடி அரக்கன் வரம் கொண்டேகி தேவரையும் மூவரையும் தேவேந்திரன் வரையும் நால்வரையும் வேலை கொண்டு நாடாண்ட நம்மானை வாசு அரக்கன் மணிமேடை துராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் பாரு என்பார் கருணன் அவன் மேடை வந்து துணியாதிருந்தால் மரணம் வரும் வரையும் வல்விலங்கில் வைப்பேன் என்பார் சந்திரரும் சூரியரும் சாய்ந்து மிக போகாட்டால் சந்து சந்தாக சரத்தால் அறுப்பேன்பார் தெய்வம் அடவார்கள் திரு கபரி விசாட்டால் கைவரைந்து கட்டி கடுவிலங்கில் வைப்பேன் அன்பான் நாலு மறையும் நல்ல 6 சாஸ்திரமும் பாலு கூடம் சுமந்து பணிந்து முன்னில்லாட்டால் அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரைத்து நெற்றிதனில் கொட்டிடுவேன் நிச்சயம் என்பானரக்கன் மாணவர்கள் எல்லாம் மலரெடுத்து என் காலில் தானமது பண்ணி தாழ்ந்து நில்லாதே இருந்தார் சாகும் வரைக்கும் தடியிரும்பில் இட்டவரே வெகும்படிக்கு வெவ்விதனில் இட்டிடுவேன் மாமரளி மூவர் வந்து என் சொல் கேளாட்டால் காமனையும் ஈசன் கண்ணால் எரித்தது போல் என்னுடைய
கண்ணால் யமனையும் காலனையும் துன்னுடைய வல்ல தூதனையும் நான் எரிப்பேன். யோகத்திலுள்ள ராசாதி ராசரெல்லாம் மூவுகமுங்கப்பம் இங்கே முன்னாடி தாராட்டான். நெருப்பெடுத்து இட்டிடுவேன் நேரை கொண்டு வாராட்டால் இருப்பேன் மோரம்பால் ராசாதி ராசரையும். இப்படியே பாவி இந்திரலோகம் வரையும் அப்படியே அரக்கன் அடக்கி அரசாண்டிருந்தான். அப்படியே விட்ட குறை அப்படியே அரக்கன் ஆண்டிருக்கும் மன்னாளில் முப்படியே விட்ட குறை முடிவாகும் நாளையிலே. தேவாதி தேவர் தினம் ஏவல் செய்திடவே மூவாதி மூவர் ஊழியங்கள் செய்திடவே மூக்கம்மதால் பாவி ஊழியங்கள் கொண்டதினால் பொறுக்க முடியாமல் பூலோகத்தார் வெள்ளெல்லாம். தெய்வ ஸ்ரீயும் தேவாதி தேவர்களும் ஐயா திருமாலுக்கு அபயம் முறையும் என அபயம் இடும் ஒளியை அச்சுதரும் தானமத்தி கபயம் விடும் வேதன் கையிலையது தானீகி. ஆதி பரமன் அடியை மிக போற்றி சோதி திருமால் சொல்லு வரம் மாலை. 10 தலையுடைய பாவியரக்கனுக்கு மற்றும் பல கோடி வரங்கள் மிகைந்ததினால் தேவரையும் மூவரையும் தெய்வேந்திரன் வரையும் நால்வரையும் ஏவல் கொண்டு நாடாண்டானம் மாலை. ஆனதால் தேவர் அறிக்கை முறையமிட இனமில்லாது கிட்டு இருக்க முடியுதில்லை. பள்ளி உறக்கம் பரிவாய் வருகுதில்லை தள்ளினால் தேவரையும் தக்காப்பாரும் இல்லை. என்ன வசமாய் எடுப்போம் சொருபம் அது தன்னிகரில்லா